காலையில தூங்கி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி இறைவனை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா இவங்களுடைய அந்த இவங்களுக்கு சுபகாரியங்கள் தடை ஏற்படுது, இவங்களுக்கு வளர்ச்சி முட்டுக்கட்டையாகுது, இவர்களுடைய முன்னேற்றம் நிறுத்தப்படுது, இவர்களுக்கு உயர்வு. என்னடா நம்மனால பொறுமையா இருக்க முடியலையே, நம்மனால காத்திருக்க முடியலையே, இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்களே. அந்த திரிசூலத்தை ஏந்தி அந்த காளி தேவியை வழிபாடு செய்து அந்த சக்தியை வழிபாடு செய்யும் பொழுது தாம் மட்டும் தனியாக நின்று தரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா எதிரினுடைய பலம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னை விட பலசாலிகள், தன்னை விட சக்தி வாய்ந்தவர்கள். அமைதியாக இருந்து உழைத்து சாதித்து காட்டக்கூடிய குணம் மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கிறதுனால தனக்கான நேரம் வரும் வரை காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காத்திருந்து பொறுமையா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளை எப்படி எதிர்கொள்றாங்க, இதனால சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகளை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல மகர ராசிக்காரர்களுக்கு நேர்முக எதிரி மற்றும் மறைமுக எதிரி எந்த சூழல்ல எந்த தருணத்துல ஏற்படுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஜோதிட ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மகர ராசிக்காரர்களுக்கு எதிரி எதனால ஏற்படுறாங்க சார்? எல்லோருக்குமே எதிரி இருக்கிறது சகஜம் தாங்க. அதுல மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க அமைதியா அப்படியே பொறுமையா அவங்களுடைய உழைப்பு, குறிக்கோள், லட்சியம், இலக்கு இது எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் அதை தம்பட்டம் படிப்பாங்க, நான் இப்படி போறேன்னு சொல்லுவாங்க, அல்லது தன்னுடைய ஆம்பிஷனை கேட்டா சொல்லுவாங்க, தன்னுடைய கோல் இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக முட்டி மோதுவாங்க, போராடுவாங்க. ஆனா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அமைதியா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க, தனக்கான நேரம் வரும் வரை காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காத்திருந்து பொறுமையா ஏறினாலும் மலையினுடைய உச்சிக்கு போயிடுவாங்க, பொறுமையா வேலை செஞ்சாலும் புகழினுடைய உச்சிக்கு போயிடுவாங்க. நிதானமாக இருப்பார்கள், ஆனால் சீரான வளர்ச்சியை மகர ராசிக்காரவங்க நிச்சயமா பெறுவாங்க. அமைதியா இருக்கிறவங்களுக்கு எதிரி உருவாகாதுங்கிறதெல்லாம் வேலை கிடையாது. அமைதியாக இருந்து உழைத்து சாதித்து காட்டக்கூடிய குணம் மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கிறதுனால தொழில் செய்யற இடத்துல அதிகமாக மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் விஷயத்துல எதிரிகள் அதிகமா உருவாவாங்க. மகரத்தை பொறுத்தவரையும் 6க்கு அதிபதியா புதன் பகவான் வர்றார். புதன்னா பேச்சுங்க, புதன்னா டீலிங், புதன்னா ஒப்பந்தம், புதன்னா கையெழுத்து. மகர ராசிக்காரர்களுக்கு 9 கூடைய பாக்யாதிபதி புதன் பகவானா எங்க புகழ் கிடைக்குதோ, எங்க இவர்களுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதோ, எங்க உனக்கு நானுன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படுதோ, எங்க நிலபுலம் சம்பந்தப்பட்ட ஆவணம் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் கிடைக்குதோ, ஒரு உழைச்சு உன்னை உருவாக்கி ஒரு நிறுவனத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு காட்டையோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையில மட்டும் பயணித்து தாம் போக வேண்டிய இலக்கை நோக்கி உழைச்சுக்கிட்டே இருந்து போகக்கூடிய காரணத்தினால சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் ஏறுனா இன்னொருத்தர் கீழே இருந்து காலவாரி விடுவாங்கன்னு. அது மாதிரி மகர ராசிக்காரர்கள் எங்க புகழினுடைய உச்சிக்கு போயிடுவாங்களோ, அமைதியா உழைச்சுக்கிட்டே இருக்காங்களே, இவங்கனால மட்டும் எப்படி முடியுது அப்படிங்கிற நய வஞ்சகமான சூழ்ச்சி கொண்ட மனிதர்களால் மகர ராசிக்காரர்களுக்கு எதிரி உருவாவாங்க. இதுல நேரடி எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் பகவான் இருக்கிற நிலையை வச்சு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லிடலாம். மறைமுக எதிரி இருக்காங்க பாருங்க, அது ரொம்ப மகர ராசிக்காரங்களுக்கு வில்லங்கத்திலையும் வில்லங்கமான அமைப்பு. ஏன்னா மகரத்திற்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சூரியன் பகை கிரகமாக வருது, மகரத்திற்கு அட்டமாதிபதி சிம்மமாக வருது. அந்த அட்டம ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர்களுக்கு எதிரி கிரகமாக லக்கணத்தின் அடிப்படையில பாவியாக இருக்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு செயல்படுவார். ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் மகர ராசிக்கு எதிரியாக செயல்படுவாங்கன்னு இந்த இடத்துல சொல்லிட முடியாது. சிம்மத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து எதிரியினுடைய வேகம், எதிரியினுடைய பலம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னை விட பலசாலிகள், தன்னை விட சக்தி வாய்ந்தவர்கள், தன்னை விட ஆள்பலம் கொண்டவர்கள், தன்னை விட எல்லா நிலையிலையும் நிறைய செல்வாக்கு உள்ளவர்கள். இவங்களுக்கு ஒரு கட்டத்துல எதிரியா நிப்பாங்க. அதை சந்திக்கிற சவால் தான்
மகரத்தினுடைய சூட்சமமே. அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை தான் மகரத்தினுடைய சூட்சமமே. அந்த பலம் வாய்ந்த எதிரிகளை, ஆலம்பு கொண்ட எதிரிகளை, சுத்தி ஆட்கள் தயவு கொண்ட எதிரிகளை தனி ஆளா நின்னு போராடி, ஒரு கூட்டமே ஒரு பக்கம் எதிர்த்து நின்னாலும் கூட தான் மட்டும் தனியா நின்னு, ஒரு நிறுவனமே தனக்கு எதிராக இருந்தாலும் கூட தான் மட்டும் தனியா நின்னு, ஒரு குடும்பமே தனக்கு எதிராக இருந்தாலும் கூட தான் மட்டும் தனியா நின்னு, ஒரு அரசாங்கமே தனக்கு எதிராக இருந்தாலும் கூட தான் மட்டும் தனியா நின்னு, தான் நம்பிக்கை வைத்தவனே தனக்கு எதிராக இருந்தாலும் கூட தான் மட்டும் தனியா நின்னு, தான் மட்டும் தனியாக நின்னு தரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா மகர ராசி. ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நேரடி எதிரி பாவகம்னு ஒன்று இருக்கு, மறைமுக எதிரி பாவகம்னு ஒன்று இருக்கு, உங்க லக்னத்திற்கு 6ஆம் இடம்னு ஒன்று இருக்கு, உங்க லக்னத்திற்கு 8ஆம் இடம்னு ஒன்று இருக்கு. இந்த 6ம் 8ம் பலவீனப்பட்டால் எதிரி பலவீனப்படுவான். இந்த 6ம் 8ம் உச்சம் பெற்றால், ஆட்சி பெற்றால் எதிரி உங்களை விட பலமாக இருந்து உங்களை சோதிப்பான். அதை மகர ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எதிரிகளை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மகரத்தை பொறுத்தவரை எதிரிகளை வெல்லணுங்கிற எண்ணத்தை விட எதிரிகள் கண்ணு முன்னாடி உயர்ந்து காட்டணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கிறதுனால அதை பொருட்படுத்தாமல் எதிரி பாட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தன்னுடைய உழைப்பால மெருகேற்றக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு இருக்கு. இவர்களுடைய உழைப்புக்கு, இவங்களுடைய உடம்புக்கு, இவங்களுடைய மனசுக்கு சோதனை எதிரிகளால வந்தா மட்டும்தான் மகர ராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல முடங்கி போயிடுவாங்க. அதை சரியா மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய எதிரி பாவகம் எது, எதிரி கிரகம் எது என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் மகரத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம்னு சொல்லலாம். மகர ராசியினுடைய உழைப்பை பொறுத்துக்க முடியாதவங்க இந்த வேலை பார்க்குற நிறுவனத்துல வீட்டுல எல்லாம் கூட எதிரிகள் உருவாக்குறாங்க, நேர்முக எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மறைமுக எதிரி இந்த மகர ராசிக்கு எப்படி உருவாகுது? மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 8ஆம் இடத்தை நம்ம லக்னத்தின்படி பார்க்கிறோம். மகரத்திற்கு 6ஆம் அதிபதியும் மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியும் லக்ன அட்டமாதிபதியோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த மறைமுக எதிரிகள் தொழில் செய்கிற இடம் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நேரடியாக சண்டை போட்டு எதிரிகளை ஜெயிப்பதை விட வாழ்ந்து காட்டி எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணாதிசயங்கள் இவங்கள்ட்ட இருக்கிறதுனால வாழ்ந்து காட்டக்கூடிய இடத்தை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு மகர ராசிக்காரர்களை கெடுக்கக்கூடிய எதிரிகள் மறைமுகமாக இருப்பாங்க. மகர ராசிக்கு செவ்வாய் பகை கிரகமாக வருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 11க்குடைய செவ்வாய் பகவான் 4க்குடைய சுகாதிபதியாக வர்றதுனால மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களே அவர்களுக்கு எதிரியாக அமைவாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி இறைவனை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா இவங்களுடைய அந்த வளர்ச்சி எங்க அதிகமா போயிட்டே இருக்கிறாங்களோ, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ, ஆரோக்கியமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல அக்கம் பக்கத்து அவர்களுடைய பாதிப்புகளை மகர ராசிக்காரர்கள் மறைமுகமாகவே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நடக்க போகுது, மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அதை எப்படா தடுக்கலாம், எப்படா கெடுக்கலாம், அதை எப்படி நடக்க விடாம பண்ணலாம், எப்படி இவர்களுக்கு அவமரியாதையை தேடித்தரலாம், எப்படி இவர்களுக்கு புகழுக்கு பங்கத்தை தரலாம். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை 7க்குடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ராசி மேல உட்கார்றாரு. மகரத்தை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எண்ணிலையில இருக்கிறாருன்னு தெரியல. ஆக 2 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் மகரத்திற்கு 7, 8 செவ்வாய் கிரகம் மண்ணு மனை பூமி சொத்தை குறிக்கக்கூடிய கிரகம் மகரத்திற்கு 11க்குடைய பாவியாக அவரே 4க்குடைய சுகாதிபதியாக ராசிநாதனுக்கு சனி பகவானுக்கு பகை கிரகமாக வரக்கூடிய காரணம் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்துல ஒரு கிரக பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, மகர ராசிக்காரர்கள் ஒரு நல்ல வரனை தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, மகர ராசிக்காரர்கள் ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க அனுபவிக்க விடாம சூசகமா சகுனி வேலை பார்த்து கலியுக நாரத வேலை பார்த்து அதை கெடுத்து தடுத்து இவங்களை வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சக்திகள் தான் மகரத்திற்கு எதிரி பாவகம், மறைமுக எதிரி பாவகம்னு சொல்றோம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்க போறிய காலத்துல ஏன் எதுக்குன்னே தெரியாம நிக்குது அப்படின்னு சொன்னா மறைமுக எதிரிகள் செய்த சதிவலை. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வீடோ தொழிலோ நிறுவனமோ பாதியில நிக்குதுன்னு சொன்னா மறைமுக எதிரிகள் செய்த சதிவலை. மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரப்போகும்போது கெட்ட பேர் வருது அப்படின்னு சொன்னா எதிரிகள் செய்த சதிவலை. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது, ஒரு பதவி கிடைக்க போகுது, ஒரு இடமாற்றம் கிடைக்க போகுது. கடைசி நேரத்துல காத்திருந்து பொறுமையா இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா பொறுமை காத்திருப்புங்கிறது மகர ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம்.
அந்த பொறுமை காத்திருப்புங்கிறத ரொம்ப பேருக்கு வகுத்தரிச்ச. என்னடா நம்மனால பொறுமையா இருக்க முடியலையே, நம்மனால காத்திருக்க முடியலையே, இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்களே, இவ்வளவு கெடுத்தாலும் தாங்குறாங்களே, கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எப்ப கெடுவான்னு நினைச்சேன் கெட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எதிரியினுடைய வயித்தறிச்சல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை நிறைய பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு சுபகாரியங்கள் தடை ஏற்படுது, இவங்களுக்கு வளர்ச்சி முட்டுக்கட்டையாகுது, இவர்களுடைய முன்னேற்றம் நிறுத்தப்படுது, இவர்களுக்கு உயர்வு என்பது தடுக்கப்படுதுன்னு சொன்னா மகர ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான தீய சக்திகள், மறைமுகமான தீய எதிரிகள் இவங்களை போட்டு பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுல மறைமுகமான எதிரிகள் இவங்க செய்வன பண்ணிட்டாங்க, மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் நினைக்க வேண்டியதில்லை. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்கள் உழைப்பை, உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒருத்தர்னால கெடுக்க முடியுதுன்னு சொன்னா அவங்க தான் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சுய ஜாதகத்துல லக்கணத்தை பொறுத்து அந்த எதிரி பாவத்தை கரெக்டா மகர ராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வேறு இருக்கக்கூடிய சக்தி வழிபாடுகளை மகர ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது மறைமுக எதிர்ப்பை மகர ராசிக்காரர்கள் சமாளிக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சக்தி வழிபாடுன்னு சொல்லியிருக்கீங்க. சக்தி வழிபாடுன்னா என்ன சார்? மகர ராசிக்கார ஆண்களும் சரி, மகர ராசிக்காரர்களுடைய பெண்களும் சரி, அம்பாள் போன்று அம்பிகை போன்று சிரித்த முகத்தோடு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் அவர்களுக்கு தெரியும். எதிர்ப்பு, அந்த எதிரி ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க, அந்த எதிரி இவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த திரிசூலம் தாங்கிய தேவி போன்று சக்தியோடு எழுந்திருக்கிறதும் மகர ராசிக்காரர்களால முடியும். அதுலயும் மகர ராசிக்கார பெண்களுக்கு அந்த திரிசூலத்தை ஏந்தி அந்த காளி தேவியை வழிபாடு செய்து அந்த சக்தியை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி பிறக்கும். ஏன்னா மகரம் என்பது எல்லை தெய்வங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம், மகரம் என்பது காவல் தெய்வங்களை குறிக்கக்கூடிய இடம். ஊரை காத்து நிற்கிற எல்லை சாமிக்கு தன்னை காத்துக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் தனக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை, மகர ராசிக்காரர்கள் தனக்குள்ள பொதிஞ்சிருக்கக்கூடிய அமைதிங்கிற சக்தியை, மகர ராசிக்காரர்கள் தனக்குள்ள இருக்கக்கூடிய பொறுமைங்கிற சக்தியை ஒரு நாள் ஒருத்தர் எதிரி தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 1000 தலை கொண்ட சக்தி போன்று, பல கரங்கள் கொண்ட காளி போன்று, துர்க்கை போன்று எந்திரிப்பாங்க, வெல்வாங்க, ஜெயிப்பாங்க, வாழ்வாங்க. எங்க வீழனும் எங்க வீழ்த்தனும்னு நீங்க நினைத்தீர்களோ அந்த இடத்திலேயே மகர ராசிக்காரர்கள் தடம் பதிப்பார்கள். ராசியாதிபதி சனி பகவான் இவர்களை மெதுவாக உயர்த்தலாம், ராசியாதிபதி சனி பகவான் இவர்களை பல நிலையில சோதிக்கலாம். ஆனா சனி கொடுத்தா, தாமதமா கொடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு தரமானதாக கொடுப்பார். ஆக மகரத்தை பொறுத்தவரை தேவி வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி பெற்ற நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் சக்தி பீடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். அந்த சக்தி பீடங்களில் முறையாக மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை மகர ராசிக்காரர்கள் பெறலாம். அப்போ மகர ராசிக்கு அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து இவங்களுக்கான சக்தி பீடம் எது அப்படிங்கறத பார்ட் 2ல நம்ம விரைவிலேயே பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மகர ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை எந்த தருணத்துல நீங்க சந்திக்கிறீங்க, இதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பேசியிருக்கோம். தொடர்ச்சியா இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.